இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நம்மை தேவன் பல காரணங்களுக்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த அழைப்பு, புறஜாதியாருக்கும் கூட இந்த அழைப்பை தேவன் விடுக்கின்றார். அது எதற்காகலாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அழைப்பு இருக்கிறது. அப்போ எதனாலலாம் ஆண்டவர் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எதற்காக தேவன் அழைத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா? மனம் திரும்புவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இதை வாசிக்கலாம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க இல்லையா? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நம்ம மனம் திரும்பி வாழும்படியாக தேவன் அழைக்க வந்திருக்கின்றார். நம் பாவத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட்டு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நீதிமான்களை அல்ல, நீதிமான்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரெல்லாம் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனா பாவிகளாய் இருக்கிற நம்மை பாவமர நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு நம்மை பரிசுத்தவான்களாக அவருடைய பிள்ளைகளாக குமாரனும் குமாரத்தியுமாக அவருடைய பிள்ளைகளாக வைத்துக் கொள்வதற்கு தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய சுயநலத்துக்காக நம்ம நினைக்கலாம், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அவருடைய சுயநலத்துக்காக இதை செய்யல. நம்ம மனம் திரும்பி நம் பாவத்திலே வாழும்போது, ஐயோ என்னுடைய மகள் அல்லது மகன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, இவள் என்னுடைய மகள் அல்லவா, என்னுடைய மகன் அல்லவா என்று சொல்லி நம்மை மீட்டு கொள்வதற்காகத்தான் பிதாவானவர் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை இரத்தம் சிந்த வைத்து நம்மை மீட்டு கொண்டார். உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் அல்லது மகள் கஷ்டப்படும் பொழுது, ஐயோ என் மகன் இவ்வளோ வேதனைப்படுறாளே, என் மகன் இவ்வளோ வேதனைப்படுறாளே என்று சொல்லி ரொம்ப அங்கலாய்ப்பாங்க இல்லையா? அதை போலத்தான் நம்மை படைத்தவரும் நம்மை உருவாக்கினவருமாகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்காகத்தான் அவர் நம்மை அழைக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்து நம்ம பெற்றோரை காட்டிலும் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரது அன்பை ருசிக்க ருசிக்க ருசிக்கத்தான் அவருடைய அன்பின் ஆழத்திற்குள்ளே சென்று அந்த அன்பை ருசிக்கும் பொழுதுதான் அதில் உள்ள உண்மையான ஆண்டவர் நம்மை எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம எதற்காக அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார் என்று சொல்லி அவருடைய அன்பை ருசிக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு அந்த அன்பு ஒரு மதுரமான அன்பு. ஒருவேளை ஒரு ஸ்வீட்டான ஒரு பொருளை நம்ம சாப்பிடுறோம், ஒரு தேனை சாப்பிடுறோம், அது எவ்வளவு டேஸ்டா இருக்குது, எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லி அதை ருசித்து பார்த்த பின் தான் தெரியும் இல்லையா? ஒரு அழகான பொருள், ஆப்பிள் இருக்கு, ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம கையில வச்சுட்டு மற்ற நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அதனுடைய டேஸ்ட்டை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அதை கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது தான் அந்த ருசி, அந்த பழத்தினுடைய ருசி, அந்த பொருளினுடைய ருசி நமக்கு என்ன செய்து தெரியுது. அதே போலத்தான் ஆண்டவரை நம் பக்கத்திலே வைத்து கொண்டு அவருடைய அன்பை நம்ம ருசிக்க முடியுமா? ஒரு நாள் முடியாது. அவருடைய அன்பின் ஆழத்துக்குள் அவரை உண்மையா ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நாம் ருசிக்க ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை நாம் ருசித்து பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலேயே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருக்குள்ளாக வாழும் பொழுதுதான் அந்த அன்பை நாம் ருசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை வெறுக்கிற ஒரு தேவன். நம் வேதத்திலே வாசிக்கிறோம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் பாவத்தை அவர் வெறுக்கிற தேவன், ஆனால் அவர் பாவியை நேசிக்கிற தேவன். பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற ஒரு நல்ல தகப்பன், ஆனால் அவர் பாவியை நேசிக்கிறவர். பாவிகளின் மேல் அன்புள்ள ஒரு கரிசனையுள்ள ஒரு நல்ல தகப்பனாக இருக்கின்றார். நாம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம், திமிர்வாதக்காரன் இல்லையா?
அந்த திமிர்வாதக்காரன் அவனுடைய பாவத்தினாலே அவனுக்கு அந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை அவனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்போ கொண்டு வந்தவனிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிறார். பாருங்க, அந்த பாவத்தை மன்னித்த உடனே அவனுடைய திமிர்வாதமான அவனுடைய நோய் குணமாக்கப்படுகிறது. பாவத்து நிமித்தம் அந்த வியாதியை அவர் கடிந்து கொள்கிறார். அந்த மனிதனை அவர் விடுதலையாக்கி நீ வீட்டிற்கு போ என்று சொல்லி அந்த மனிதனிடம் அவர் கட்டளையிடுகின்றார். பாவத்தை வெறுக்கிற தேவன், ஆனால் பாவியை நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு ஒரு வேளை கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் வாலிபர்களாக இருக்கலாம். அப்போ அநேக வேளைகளிலே பாவத்தின் பிடியிலே சிக்கி கொண்டு இருக்கலாம். பாவத்தின் பிடியிலே சிக்கி கொண்டு இருந்து, ஐயோ நான் இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று சொல்லி ஒருவேளை அதை நினைத்து கொண்டிருக்கலாம். நான் பாவத்திற்கு அடிமையாகி போனேனே, குடிக்கு அடிமையாகி போனேனே, சிகரெட்டிற்கு அடிமையாகி போனேனே, அல்லது கெட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமையாகி போனேனே என்று சொல்லி இதிலிருந்து என்னை மீட்பவர் யார் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பை நீங்கள் உண்மையாய் ருசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி சுத்திகரிக்கின்றார். இன்னும் வேதத்திலே வாசிக்கிற ஒரு பாவியான ஒரு ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது சொல்றாங்க, எங்க மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அவளை கொல்லல. அவளை சொல்றார், நீ போ, இனி என்ன செய்யாத, நீ பாவம் செய்யாத. அப்ப அந்த ஸ்திரீயை அன்போடு அவர் நோக்கி பார்க்கிறார். உன் மேலுக்கு நிறைய பேர் கல்லெறிய வந்தாங்களே, ஒருத்தரையும் காணலையே, நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக நான் என்ன செய்ய மாட்டேன், தீர்க்க மாட்டேன். நானும் உன்னை கல்லெறிஞ்சு கொல்ல போறதில்ல. ஆனா இனி பாவம் செய்யாம உலகத்துல என்னுடைய மகளா இனி பரிசுத்தமாய் வாழு என்று சொல்லி ஆண்டவர் அவிதமாய் அவளுடைய பாவங்களை அவளை விட்டு நீக்குகின்றார். அவளை விடுதலையாக்கி அனுப்புகின்றார். ஆம், அவர் விடுதலை கொடுக்கவே நம்மை அழைக்க வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நமக்கும் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம அவருடைய சமூகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறான்னு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல முதலாம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்தோம், நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். எங்களை இந்த உலகத்திற்கு நீ வந்த நோக்கம் ஆண்டவரே, எங்களை பாவங்களார எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்து அப்பா, உமக்குள்ளாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக இந்த உலகத்தில் நீங்க வந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. எந்தெந்த பாவங்களில் எல்லாம் அடிமையாகி இருக்காங்களோ அந்த பாவங்களில் எல்லாம் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரே உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதே, அப்படிப்பட்ட பொல்லாங்கான உலகத்திலே சாத்தானின் பிடியிலே சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அப்பா நீ விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்று தீமிவிராதக்காரரை சுகமாக்கினீங்கப்பா, பாவியான ஸ்திரீயை நீ குணமாக்கினீங்க சாமி. அதே போல உம்முடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கி அப்பா நீங்க பரிசுத்தமான வாழ்வை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.